அதாவது திமுகவை நீங்க ஆட்சி விட்டு எடுக்கணும்னா கூட்டணி தான் இப்ப ஒரே விஷயம், ஒரே ஆப்ஷன். இப்ப விஜய் தனிச்சு நின்னாரு, அதிமுக தனிச்சு நின்னாங்கன்னா இப்ப விஜய் வந்து தனிச்சு நிற்கும் போது அவருக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் ஓட்டு வந்து வச்சுக்கீங்களேன். அவர் வந்து முதல் இதுல வந்து அரசு அங்கீகாரம் சின்னமா கட்சியா வந்து அவர் வந்து மாறிடுவாரு. இருந்தாலும் அந்த 40 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு போச்சுன்னா அதிமுக வந்து ஓட்டு கம்மியாயிடும். அப்போ மெஜாரிட்டி யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக கூட்டணி விடுத்தோம்னா டிவிக்கு பிஜேபி அதிமுக இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா திமுக விழுத்தலாம், கண்டிப்பா விழுத்தலாம். ஏன்னா அதுல எந்த ஒரு விஷயம் தான் அதான் சொல்றேன், 40 லட்சம் 50 லட்சம் விஜய் வாங்கிட்டாருன்னா இங்க வந்து காலியாயிடும், அதிமுக காலியாயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டியா வந்து திமுக வின் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணலாம், இந்த 3 கட்சியும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் நீங்க வந்து திமுகன்ற பெரிய ஆலமரத்தை வீழ்த்த முடியும். ஏன்னா உங்களால வீழ்த்தவே முடியாது. அது யாராலும் சரிதான், தனிச்சா கண்டிப்பா வீழ்த்த முடியும். அவங்க கூட நிக்கிறாங்க பாருங்க. திமுக வந்து தனிச்சா நின்றுச்சுன்னா ஓகே நீங்க வின் பண்ணலாம். அவங்க வந்து நம்ம பலமா நிற்கும் போது நீங்களும் பலமா இருந்தா மட்டும்தான், ரெண்டும் பலம் மோதமா தான். இதுல எந்த பலம் ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும். நல்லா தெரியல. பட் இருந்தாலும் தனித்தா நின்னீங்கன்னா ஜெயிக்க கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஆனா இதுல இப்ப அந்த 3 கட்சி ஒன்னா சேரும் போது இப்ப 4 கட்சி இருக்கு. அதாவது பாமக ஒரு கட்சிங்களா, இப்ப பாமக இப்ப அதிமுக பிஜேபி டிவிக்கு இவங்க 4 பேரும் ஒன்னா சேரும் போதுதான் இந்த இருக்கிற பிரச்சனையே. நம்ம அந்த இஷ்யூ பார்க்கதான் நம்ம கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன்னா இந்த 4 பேர்ல யாரு சிஎம் இருப்பாங்க?